இந்த காலை உங்களோடு கூட ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அடிமைதனத்தில், இப்படிப்பட்ட சாத்தானுடைய செயலில் சிக்கி இருக்கின்றீங்கன்னா, இன்றைக்கு உங்களுடைய விடுதலையின் நேரம் ஐயா. ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியாக இயேசுவை அனுப்பினார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் அவனுக்கு அதிகாரம் இல்லை. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அவன் விளையாடுவதற்கு அதிகாரம் இல்லை. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விளையாடுவதற்கு அதிகாரம் இல்லை. இந்த காலையில் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு கிருபைகளை தந்து, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி, உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்கின்றவர்களாக தேவன் உங்களை நிறுத்த வல்லவராக இருக்கின்றார். ஒரு நிமிடம் என்னோடு கூட நல்ல கரங்களை உயர்த்தி இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க, கிருபைகளை தாங்க, அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வெளிப்பாடு எனக்கு தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு இருளில் நான் நடக்க விரும்பலை. ஆண்டவரே, ஒரு குருட்டா நான் நடக்க விரும்பலை. என்னுடைய கண்களை திறங்க, என் ஆவிக்குரிய கண்களை திறங்க. இந்த காலையில் எனக்கு தேவனுடைய கிருபைகள் எனக்கு உண்டாவதாக, இன்றைக்கு தேவ பலன் உண்டாவதாக. இன்றைக்கு நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கட்டப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட அடிமை தனத்தில் இருக்கின்றவர்கள், ஒருவேளை இந்த காலையில் இந்த ஆராதனையில் சத்துருவின் அடிமை தனத்தில் இன்றைக்கு இருந்தார்கள் என்றால், இது ஒரு விடுதலை நேரமாக இருப்பதாக. இன்றைக்கு இயேசுவின் வல்லமையினால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வருவதாக. சாத்தானுடைய அந்தகார கிரியைகள் இந்த காலையில் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை நான் பேசுகின்றவரே. எவ்வளோ வருடங்கள் அடிமை தனத்தில் இருந்திருந்தாலும், எவ்வளோ நாட்கள் அவர்களை அடிமையாக வைத்திருந்தாலும், இந்த காலையில் தேவ பிரசனத்தில் நாங்கள் நிற்கும் பொழுது விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஒரு மாற்றம் ஏற்படுவதாக. இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தொடுங்க, 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 தொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, வாங்க, வாங்க. இந்த காலையில் உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே இந்த காலையில் வெளிப்படுவதாக. உம்முடைய அற்புத வல்லமை வெளிப்படுவதாக. இந்த காலையில் உம்முடைய அக்கினி, சுத்திகரிக்கின்ற அக்கினி இறங்குவதாக. இந்த காலையில் சாத்தான அந்தகார கிரியையை சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற ஜனங்களை விடுதலை ஆக்கக்கூடிய பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால அசுத்த ஆவிகளால் யாரெல்லாம் அலக்களிக்கப்படுகின்றார்களோ, இந்த காலையில் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து அலக்களித்து கொண்டிருந்தான இன்றைக்கு விடுதலை பேசுகின்ற ஆண்டவரே, அற்புதத்தை பேசுகின்ற ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடப்பதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, சாத்தானுடைய அந்தகார கிரியைகள் முறிக்கப்படுவதாக, சாபங்கள் முறிக்கப்படுவதாக, தந்திரங்கள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இன்றோடு கூட விடுதலை. உன் குமாரன் ஒருவனை விடுவிப்பானால் அவன் மெய்யாகவே விடுவிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. சத்தியம் எங்களை விடுவிப்பதாக, தேவ வார்த்தை எங்களை விடுவிப்பதாக. இந்த காலையில் நம்முடைய வார்த்தை இந்த காலையில் அனுப்புங்க, அனுப்புங்க, அனுப்புங்க. இன்றைக்கு யாரெல்லாம் அடிமை தனத்தில் கட்டில் இருக்கிறாங்களோ, இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் விடுதலை உண்டாவதாக. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு நிமிடம் நல்ல ஜெபிங்க. இந்த காலையில் விடுதலை வருவதாக. இந்த காலையில் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கட்டி வைத்திருக்கிறது, இந்த காலையில் விடுதலை. குடும்பத்தின் மேலே, வியாபாரத்தின் மேலே என்னென்ன சாபங்கள் இருக்கின்றதோ, இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினால் இந்த காலையில் விடுதலை உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக, மாற்றம் ஏற்படுவதாக. இயேசுவோடு கூட நாங்கள் உயர்ந்த இடங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகையால் நாங்கள் வெற்றியில் நடப்பாண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இன்றைக்கு கொடுங்கன்னு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவுக்குள் நாங்கள் காணப்படுவோம், இயேசு எங்களுக்குள் இருப்பாராக. தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்போமாக. சாத்தானின் தந்திரங்களை மேற்கொள்ளக்கூடிய தேவ பலன் எங்களுக்குள்ள காணப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த காலையில் பலப்படுத்துங்க, உடைய கிருபையினால் நிரப்புங்க. உமக்கு நாங்கள் துதி கன மகிமையை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென், ஆமென்.